சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 500 கிராம் தங்கப்பட்டை 10 கிலோ வெள்ளி கிரீடம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்த புகாரை அடுத்து யானைகவுனி போலீசார் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது முகத்தில் துணி கட்டியபடி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒரு நபர் கொள்ளையடித்துவிட்டு எழும்பூர் ரயில் நிலையம் சென்றது தெரிய வந்தது. அங்கு தனது ஆடைகளை மாற்றி சாமியார்கள் அணியும் ஆடைகளை அணிந்து கொண்டு நாசிக் செல்லும் ரயிலில் தப்பியது தெரிய வந்தது. போலீசார் பின்தொடர்ந்து சென்றும் அந்த நபரை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெலங்கானா மாநிலம் கச்சிகுடாவில் ஒரு ஜெயின் கோயிலில் இதேபோல் கொள்ளை நடந்துள்ளது. ஜெயின் கோயில்களில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடைபெறுவதால் ஜெயின் சங்கத்தினர் தங்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் கச்சிகுடா ஜெயின் கோயிலில் கொள்ளையன் கைவரிசை காட்டிவிட்டு சென்ற சிசிடிவி பதிவுகளை பதிவிட்டிருந்தனர். காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதை அனுப்பியிருந்தனர். இதில் சவுகார்பேட்டை கச்சிகுடா 2 இடங்களிலும் கைவரிசை காட்டியது ஒரே நபர்தான் என தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மராட்டிய மாநிலம் புனே மாவட்டத்தில் லோனிகந்த் வனப்பகுதியோரம் வசித்த 60 வயது ஜீவன் சிங்கை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த போது கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியானது. 2024ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி, சேலம் செவ்வாய்ப்பேட்டை, 2021ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் குல்பர்கா அருகே உள்ள பசனபாகவாடி, பெங்களூரு ஆகிய இடங்களில் ஜெயின் கோயில்களில் கைவரிசை காட்டியதை ஒப்புக்கொண்டார். பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஜீவன் சிங்கின் மூதாதையர்கள் கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் குடியேறியுள்ளனர். உல்லாசமாக வாழ்ந்து வந்த ஜீவன் சிங்கிற்கு 2 குழந்தைகள். அதன் பிறகுதான் தனக்கு HIV தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்காகவும் 2 பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் திருட்டு தொழிலில் இறங்கியதாக கூறியுள்ளார். கர்நாடகாவில் ஜெயின் கோயில்களில் கொள்ளையடித்த வழக்குகளில் கைதாகி ஜீவன் சிங் சிறையில் இருந்துள்ளார். போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக அங்கிருந்து மராட்டியத்திற்கு இடம்பெயர முடிவு செய்துள்ளார். இதற்காகவே தமிழ்நாடு வந்து ஜெயின் கோயில்களில் கைவரிசை காட்டியுள்ளார். சவுகார்பேட்டை ஜெயின் கோயிலில் கொள்ளையடித்த நகைகளை நவி மும்பையை அடுத்த பேலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ராஜ்பாவ் ரத்தோர் என்பவரிடம் கொடுத்து இடம் கேட்டுள்ளார். அவர் இது போதாது, இன்னும் நகை பணம் கொண்டு வந்தால்தான் இடம் தருவேன் என கூறியதை அடுத்து தெலங்கானா மாநிலம் கச்சிகுடாவில் ஜீவன் சிங் கைவரிசை காட்டியுள்ளார். புனே மாவட்டம் லோனிகந்த் பகுதியில் ராஜ்பாவ் ரத்தோர் கொடுத்த இடத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகள் கட்டியுள்ளார். 2 வீடுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளார். ஒரு வீட்டில் இவரும் இவரது மனைவியும் வசிக்கின்றனர். HIV தொற்று உள்ளவர் என்பதால் வீட்டுக்குள் உறங்க இவரது மனைவி அனுமதி மறுத்த நிலையில் வீட்டு வாசலில் தான் உறங்குவேன் என ஜீவன் சிங் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜீவன் சிங் கொடுத்த தகவலின் பேரில் ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜ்பாவ் ரத்தோரையும் சென்னை போலீசார் கைது செய்து புனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஜீவன் சிங்குக்கு மட்டும் டிரான்சிஸ்ட் வாரண்ட் கொடுத்த நீதிபதி ராஜ்பாவ் ரத்தோரை ஜாமீனில் விடுவித்தார். இதையடுத்து ஜீவன் சிங்கை சென்னை அழைத்து வந்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஜீவன் சிங் கைதான தகவல் தெரிந்த செங்கல்பட்டு மற்றும் சேலம் போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.